ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. அரிசி விலையில் அதிரடி மாற்றம், ஆனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி பருவங்களில் 15 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். ஆனால் நிகழாண்டு குறுவை பருவத்தின் போது போதிய தண்ணீர் இல்லாத அக்டோபர் மாதமே மேட்டூர் அணை மூடப்பட்டது. இதனால் விவசாயிகள் ஒற்றுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் GST வரம்பில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை ரூபாய் 100 அதிகரித்துள்ளது. இதற்கான காரணங்களாக பருவமழை தவறியது, குறைவான விளைச்சல் என்று கூறப்படுகிறது. மேலும் இதனால் நெல் விலையும் அதிகமாகிவிட்டது. எனவே அடுத்த 3 மாத காலத்துக்கு அரிசி விலை உயர்ந்தே காணப்படும் என்று வியாபாரிகள் கடந்த ஜனவரி மாதமே கணித்து கூறியிருந்தனர். சென்னையில் மொத்த விலையில் கிலோ ரூபாய் 60க்கு விற்ற புழுங்கல் அரிசி கிலோ ரூபாய் 68ஆக உயர்ந்துள்ளது. ரூபாய் 60க்கு விற்ற வேக வைத்த அரிசி ரூபாய் 70ஆக உயர்ந்துள்ளது. பாஸ்மதி அரிசி கிலோ ரூபாய் 120க்கும், பழுப்பு அரிசி ரூபாய் 39க்கும் விற்பனையாகிறது. ரூபாய் 37க்கு விற்ற இட்லி அரிசி ரூபாய் 40ஆகவும், பிராண்டட் அரிசி கிலோவுக்கு ரூபாய் 10 வரையும் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் சென்னையில் சில்லறை விற்பனையில் அரிசியின் விலை கிலோவுக்கு ரூபாய் 15 முதல் ரூபாய் 17 வரை அதிகரித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு இதுவரை இல்லை. வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தற்போது வரை ரேஷனில் அரிசிக்கு தட்டுப்பாடும் இல்லாமல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.